ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணக்கூடிய தாவரம் பால்சம். இந்த பால்சம் வந்து ஆனுவல் பிளான்ஸ். ஆனுவல் பிளான்ஸ்னால் நம்ம சீடு போட்டு 3 மந்த்லேருந்து 4-5 மந்த் வரைக்கும் இருக்கும். அப்புறம் ட்ரை ஆகிடும். அந்த சீடு எடுத்து நம்ம புதுசாக போடணும். இதுலேருந்து பூக்கள் முடிஞ்ச உடனே இதில் சீடு வரும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இது பாருங்கள். பூக்கள் முடிஞ்சுன்னா சீடு வரும். சீட்லேருந்து நம்ம இதுலேருந்து விதை எடுக்கலாம். இங்கே பாருங்கள், பூக்கள் நிறைய மல்டி கலர் இருக்குது. இதை பாருங்கள், இது மெரூனு, இங்கே பாருங்கள் ரெட்டு மற்றும் ஒயிட் இருக்குது. நிறைய கலர் மல்டி கலர் இருக்குது. இதோட உயரம் சுமார் 4 அடி, 3 அடி முதல் 4 அடி வரை உயரம் வளரக்கூடியன. இந்த தாவரம் வந்து ஆனுவல் பிளான்ஸ். அதாவது 3 மந்த்லேருந்து 5 மந்த் வரைக்கும் இருக்கும். சீடு போடுங்க. சீடு போட்டு நாற்று விடுங்க. ஃபஸ்ட்டு கும்பலாக ஒரு இடத்துல சீடு போட்டு நாற்று விட்டுருங்க. அது ஒரு 20 டேஸ் ஆகும்போது ஒரு 3 இன்ச்சு சைஸ் வரும். அது பிறகு அதை ரிமூவ் பண்ணி நம்ம ஒரு அடிக்கு ஒரு பிளான்ஸ் வச்சுக்கலாம், இல்லை பாட்டில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சோம்னா நமக்கு இது ஒரு 3 மாதம் நல்லா பூக்கும். ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது. ஃபுல்லாக பூத்து விதை வரும். அந்த விதை வந்த பிறகு விதை கொட்ட ஆரம்பிக்கும். இந்த விதையிலேருந்தே நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக மறுபடியும் தானாக அப்படியே விட்டிங்களா விதை கொட்டி தானாக அங்கேயே பிளான்ட்ஸ் முளைக்கும். இல்லை நம்ம பாட்டில் அந்த மாதிரி வச்சுன்னா விதையை கலெக்ட் பண்ணி வெயிலில் வச்சிடலாம். வெயிலில் வச்சு நல்லா காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம், விதையை மறுபடியும் எடுத்து நம்ம போட்டோம்னா ஒரு வெயிலில் காய வச்சு மறுபடியும் நேரில் வச்சு உலர்த்தி நம்ம காய போட்டோம்னா இந்த சீடு போட்டோம்னா புதிய தாவரம் நம்ம கிடைக்கும். இதனால இது ஒரு பெரனியல் தாவரம் அல்ல, ஆனுவல் தாவரம். வளர்ப்பு இது புதுசாக சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. நன்றி, வணக்கம்.